சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பீகார் சென்ற முதல்வர் ஸ்டாலின் மேடையில் தமிழை கூட சரியாக பேச முடியாமல் உளறியதால் அங்கு சற்று பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழ் மொழியில் பேசி ஹிந்தியில் மொழிபெயர்ப்பு செய்வதற்கு தனி ஆள் போடப்பட்ட நிலையிலும் கூட தமிழை சரியாக பேச முடியாமல் திணறிய ஸ்டாலின் அவர்களால் பீகாரில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பேச ஆரம்பித்தார்கள். எதற்காக ஸ்டாலின் அவர்கள் பீகார் சென்றார், அங்கு என்ன நடந்தது என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட ஓட்டர் ஐடியில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக ராகுல் காந்தி அவர்கள் ஆதாரத்துடன் காண்பித்தார். தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டார். அங்கிருந்து எந்த ஒரு பதிலும் சரியாக வராததன் காரணமாக தற்பொழுது நீதிமன்றத்தை நாடியுள்ளார். இதற்கு ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவின் வழக்கறிஞராகவே ராகுல் காந்தி அவர்கள் செயல்படுவதாகவும் கூறியிருந்தார். அதனைத் தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் கிட்டத்தட்ட ஓட்டர் ஆதார் யாத்ரா என்ற யாத்திரையில் பீகார் மாநிலம் முசப்பத்தூரில் உள்ள ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் தருணத்தில் கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்களும் அதில் பங்கேற்றார். ராகுல் காந்திக்கு ஆதரவாக அந்த கூட்டத்தில்தான் ஸ்டாலின் அவர்கள் தமிழ் பேச முடியாமல் திணறியதாக தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. சரி, முதலில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்ப்பதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சுருக்கமாக பார்க்கலாம். தமிழகத்தில் பல்வேறு அசம்பாவிதங்கள், பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு சீர்கேடு மிக மோசமாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டிற்கு ஸ்டாலின் அவர்களால் என்ன செய்ய முடிந்தது? மேலும் இந்தியாவிற்கு தவறு என்றால் முதலாளாக நிற்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது, அது ஏன் ஸ்டாலின் அவர்களது கண்களுக்கு தெரியவில்லை என்ற கேள்வியும் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஓட்டர் ஐடியில் குளறுபடிகள் இருப்பது உண்மைதான், அதற்கான சட்ட ரீதியான போராட்டத்தை கையில் எடுப்பது உண்மைதான், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே பக்குவத்தை, அதே போராட்டத்தை தமிழக அரசியலிலும் ஸ்டாலின் அவர்கள் காட்ட வேண்டியதுதானே? எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது முன்வந்த ஸ்டாலின் அவர்கள் ஆளும் கட்சியாக வந்த பிறகு எதற்காக அவரால் பேச முடியவில்லை? பீகாருக்கு சென்று தமிழை கூட தடுமாறி பேசி ஹிந்தியில் மொழிபெயர்ப்பை சரியாக உச்சரிக்க ஹிந்தியில் மொழிபெயர்ப்பாளர் தெரிவித்ததன் காரணமாக ஸ்டாலின் அவர்கள் தப்பித்து விட்டார். இதுவே தமிழகமாக இருந்தால் என்ன நிலைமைக்கு மாறும் என்ற ஒரு கேள்வியும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்ற ஓட்டர் ஆதார் யாத்ரா பங்கேற்ற நிகழ்ச்சியில் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டது சரியா தவறா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைக்காமல் ஸ்டாலின் அவர்கள் பீகார் சென்றது சரியா தவறா என்பதை கூறுங்கள்.